தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். காதல் கொண்டேன் படத்தின் பிரீமியர் ஷோவில் சந்தித்து கொண்ட தனுஷும் ஐஸ்வர்யாவும் நட்பாக பழகி வந்தனர். பின்னர் இது காதலாக மாறி இரு வீட்டாரின் சம்மதத்தின்படி சென்னையில் திருமணம் செய்து கொண்டனர். இவர்கள் இருவருக்கும் யாத்ரா, லிங்கா என 2 மகன்கள் உள்ளனர். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்வதாக தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒரே நேரத்தில் தங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவித்தனர். இது திரையுலகம் மட்டுமின்றி ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவர்களை சேர்த்து வைக்க இருவிட்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் விவாகரத்து முடிவில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் உறுதியாக இருந்துள்ளனர். அண்மையில் இவர்கள் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் தற்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2வது திருமணத்துக்கு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு உதவி இயக்குனருடன் அவர் கடந்த சில மாதங்களாக காதல் வயப்பட்டிருப்பதாகவும் இதை திருமணம் வரை கொண்டு செல்ல இருவரும் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அவசரமாக விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது குறித்து ஐஸ்வர்யா வாய் திறந்தால் மட்டுமே உண்மை என்னவென்பது தெரிய வரும். கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கௌரவ தோட்டத்தில் நடித்த லால் சலாம் படத்தை இயக்க ஐஸ்வர்யா அடுத்ததாக சித்தார்த் நடிக்கும் ஒரு படத்தை இயக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தனுஷை பிரிந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தற்போது தனது தந்தை மற்றும் மகன்களுடன் போயஸ் கார்டன் இல்லத்தில் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது.